வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட பணப்பாளையம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய்களை மக்களை சுத்தம் செய்ததால் 6 மாணவிகள் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதை நியூஸ் தமிழில் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக அப்பகுதியில் மருத்துவ முகாம் மற்றும் தூய்மை பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை உடைய செய்தியாளர் சரவணன் வழங்க நாம் கேட்கலாம். சரவணன், விவரங்கள். வணக்கம் சார். இப்போ இதனால இந்த பகுதி மக்கள் உண்மையாலுமே ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிலை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதாவது 6 பள்ளி மாணவிகள் மர்ம காய்ச்சல் அவதிப்பட்ட ஒரு சூழ்நிலை கருத்தில் கொண்டுமே இப்பகுதியில சாக்கடை கால்வாய்கள் தூய்மைப்படுத்தி கிடையாது, குப்பைகள் அப்படி அப்படியே இருக்கின்றன. சாக்கடைகள் தேக்கத்தினால இப்பகுதியில் நடக்கக்கூடிய அனைவருமே நடக்கும்போது சாக்கடை வழியாவே நடக்கிறங்கிற குற்றச்சாட்டை வைத்து இன்று நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளருக்கு இந்த பகுதி பொதுமக்கள் தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்தனர். அதனை தொடர்ந்து நம்ம களத்தில் இறங்கி பார்த்தபோது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகர் பகுதியில பணப்பாளையம் என்ற பகுதி சுமாரா ஆயிரக்கணக்கான வீடுகள் ஒரு செவர் இடைப்பட்ட பகுதியாக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில சுமாரா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு 3000க்கும் மேற்பட்டவர் வசித்து வர்றாங்கன்னு சொல்லலாம். இந்த பகுதி உண்மையாலுமே சொல்ல போனா பல்லடத்து நகர் பகுதியில முக்கியமான ஒரு பகுதி. இதுல கடந்த 2 மாதங்களாகவே சரியாக சாக்கடைகள் மற்றும் குப்பைகள் எல்லாமே அள்ளுவது கிடையாது, கிளீன் பண்றது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிலவி வந்த நிலையில இன்றைக்கு இந்த களத்தில் நம்ம இறங்கி பார்த்த போது அதை அனைத்து உண்மையை நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில பெண்கள் பலரும் வேதனை தெரிவிச்சாங்க. குழந்தைகள் 6 பெண்கள், அதாவது கல்லூரி மாணவிகள் உட்பட 6 பேர் இதுல தீவிரமான சிகிச்சையில வீட்டிலேயே இருந்து வருவதும் இப்பகுதியினர் அன்றாட அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றது வாடிக்கையா இருக்குதுன்னு வேதனை தெரிவிச்சாங்க. நித்ரா, அனுஷியா, ஜெசிகா, ரூபா, கங்கா, துர்கா என்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் இதில் பாதிப்படைந்து இன்றும் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. இதன் அடிப்படையில இந்த செய்தியை நம்ம தொலைக்காட்சி ஒளிபரப்பின் அடிப்படையில உடனடியாக மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு சென்றுள்ளது. அப்போது அவர் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையினர் மற்றும் மருத்துவத்துறையினர் அனைவரையுமே முடுக்கி விடப்பட்டு மருத்துவ முகாம் தற்போது நடமாடும் வாகனங்கள் மூலமாக இப்பகுதியில் நடைபெற்று வீடு வீடாக நகராட்சி ஊழியர்களுமே சுகாதார பணியாளர்கள் அனைவருமே வீடு வீடா மருந்து தெளித்தோம். வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் வரைக்கும் ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. புழு இருக்குதா, இதனால வெளியே டிச்சுக்குள்ள கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற அடிப்படையிலையும் ஆய்வுகள் மேற்கொண்டு அனைத்தையுமே இப்போது தூய்மைப்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இதனை உண்மையாலுமே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினால எங்களுக்கு இந்த பகுதி தூய்மை அடைஞ்சிருக்கு, இப்பகுதியில் அனைவருமே நன்றி தெரிவிக்கக்கூடிய நிலை இப்போது நிலவுகிறது. சார், விவரங்களுக்கு நன்றி சரவணன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.